ஐ எம் சுரேஷ். லக்ஷய் டெக்னாலஜியோட ஓனர் பேசுகிறேன். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்டேஷனரி ஷாப்பாக இருக்கட்டும், நார்மல் மளிகை கடை, கிராசரி ஷாப், டெக்ஸ்டைல் துணிக்கடையாக இருக்கலாம், அல்லது டெய்லி வாங்கி விற்கிற எந்த ஒரு கடைக்கும் இது பொருந்தும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக அப்ளிகேஷனை டிசைன் பண்ணியிருக்கோம். ரெண்டே ரெண்டு மாடியூல் மட்டும்தான் மெயினாக வச்சுருக்கோம். ஒன்று ஸ்டாக்கை நீங்கள் வெளியிலேருந்து கடையிலேருந்து ஸ்டாக்கை ஹோல்சேல்லேருந்து வாங்கிட்டு வருவீங்களா, வாங்கிட்டு வந்து ஸ்டாக்கை ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணதுக்கப்புறம் வாங்கிட்டு வர்றப்போ நம்ம ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. தட் இஸ் பையிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது வாங்குற விலை. அப்புறம் அதை எப்படி எவ்வளோதுக்கு விற்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் லாபத்தை பொறுத்து ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கீங்க. தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே. ஸோ அப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கிட்டு வந்தோம், இது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் ஏற்றிட்டீங்கன்னா பில்லு போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்று ஒன்றா விற்க அதாவது ஒவ்வொரு பொருளாக விற்க உங்கள் ஸ்டாக் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். பில் போடுறப்ப செல்லிங் ப்ரைஸ் மட்டும்தான் பில்லுக்கு வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வாங்குகிற ப்ரைஸ் ஆனால் உள்ள ரெக்கார்டில் இருக்கும். ஆனால் வர்றப்போ செல்லிங் ப்ரைஸ்ன்னு என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் வரும். ஸோ இது மாதிரி பில் வந்துடும். ஒரே பேஜில், அதாவது ஒரு பில்லில் நீங்கள் எத்தனை ஐட்டம் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். எத்தனை ஐட்டம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுங்களேன். இந்த ஸ்டேஷனரி ஷாப்பில் நம்ம ஃபஸ்ட்டு 10 பேனா, அதுக்கப்புறம் 2 நோட் புக்கு, அப்புறம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஸ்லேட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்லேட்டு. ஸோ இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பொருள்லாம் ஒரே பில்லில் போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் பில்லுக்கு இன்கேஸ் எதுவும் ஒரு பொருளை தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா அதை டெலீட்டும் பண்ணிக்கலாம். இப்போது அந்த அப்ளிகேஷனோட டெமோ பார்க்குறேன். இதனுடைய ப்ரைஸ் வெரி வெரி லோவாக ஜஸ்ட் 7,000 ருபீஸ் தான் இதுக்காக ப்ரைஸாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ யார் வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எங்கள் கான்டாக்ட் நம்பர் 9498552179. இப்போது அந்த டெமோ வீடியோ கொடுக்க போகிறேன் இப்போ உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இதை அப்லோட் பண்ணி வச்சுருவேன். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணி பார்க்கணுங்க, அப்போ தான் எனக்கு இந்த அப்ளிகேஷன் பற்றி புரியும், அப்புறம் தான் நான் வாங்குறதை பற்றி டிசைட் பண்ணுவேன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஒரே ஒரு இமெயில் ரெக்வஸ்ட்டோ அல்லது ஒரு வாட்ஸ்அப்பில் நான் கொடுத்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட்டோ பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு அலோகேட் டைம் ஒன்று கொடுத்துருவோம். அலோகேட் டைம் மீன்ஸ் என்னென்னா, உங்களுக்குன்னு நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் காப்பியை ஒன்று ஆன்லைனில் எடுத்து போட்டுருவோம். அந்த ஆன்லைனில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் காப்பியை நீங்கள் உங்களுடைய டேட்டா பேஸை க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். அதனால் உங்களுக்கு என்ன ஸ்டாக் இருக்குதோ அதை மாடலுக்கு போட்டு பார்த்து பில்லு கரெக்டாக வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை என்னென்னா ஃபுல்லாக ஃபியூச்சரில் இன்கேஸ் ஒரு 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பில்லை பற்றி நம்ம தேட வேண்டிய ஒரு அவசியம் வருதுன்னா ஈஸியாக இதில் ட்ராக் பண்ணலாம். அடுத்த விஷயம், நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டதுனால இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரை எவ்வளோ சேல் ஆகிருக்கு, இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரை எவ்வளோ நம்ம ஸ்டாக் வாங்கியிருக்கோம், இது எல்லாத்தையுமே இதில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம். எல்லாமே டேட்டா பேஸில் பக்காவாக சேவ் ஆகிருக்கும். இது கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்காக இதை எக்ஸலாகவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டேட்டாவெல்லாம் அப்பப்போ எக்ஸலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்யூட்டர்லாம் தெரியாதுங்க, ரொம்ப எனக்கு இல்லை, இந்த அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை மட்டும் ஒர்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபுல்லாக பிடிஎஃப் வந்துடும். தேவைப்பட்டால் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், இல்லைனா பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கிளியராக பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் மைண்டில் என்ன நினைச்சிங்களோ அதை அப்படியே அந்த சாஃப்ட்வேரில் கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் பாருங்கள், டெமோ பாருங்கள். ஹோம் பேஜ்லேயே என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஹோம் பேஜ்லேயே இதுதான் ஹோம் பேஜ், அப்ளிகேஷனில் ஹோம் பேஜ். அதுலேயே நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட் அந்த செல்லிங் ப்ரைஸை காமிச்சாச்சு. இது எதுக்காகனா, நீங்கள் நாளைக்கு உங்கள் கடையில் ஒரு ஆளை வேலைக்கு போட்டு போயிருப்பீங்க, இல்லை புதுசாக ஒரு ஆள் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ரேட்டு தெரியாமல் இருக்கலாம்.
நம்ம அப்ளிகேஷன் தட்டின உடனே ஹோம் பேஜில் பாருங்கள் என்னென்ன நம்மள்ட்ட இருக்குது, அது என்னென்ன குவான்டிட்டி இருக்குது, அதோட செல்லிங் ப்ரைஸ் என்ன, எது இதெல்லாம் வந்து இல்லை. அங்கே பாருங்கள் ஜீரோன்னு காமிக்குது பாருங்க, இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ஸ்லேட் வந்து ஜீரோன்னு காமிக்குது ரைட்டா. பென் வந்து இத்தனை குவான்டிட்டி, இதோட செல்லிங் ப்ரைஸ் இவ்வளோ அப்படின்றத காமிக்குது. இன்கேஸ் வந்து இதில் சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அதாவது செல்லிங் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஓனருக்கு மட்டும் கொடுக்கலான்னு தான் நினச்சேன். நீங்கள் இந்த டெமோவை பார்த்துட்டு இல்லை இல்லை அந்த கடையில் ஒர்க் பண்ணுறவங்களே மாற்றிட்டு போயிட்டாங்கன்னா கஷ்டம், நீங்கள் யூசர் அக்சஸை கரெக்ட் பண்ணி வைங்கன்னா ஓனர் மட்டும் இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி மாற்றி தர முடியும். இப்போதைக்கு நான் ஃபுல்லாக வச்சுட்டேன், ஏன்னா நிறைய பேர் கடைக்கு ஆள் போடுறதில்ல, அவங்களே ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ அவங்க மாற்ற போகிறதில்ல. இல்லை இன்கேஸ் லாபம் கூட வரணும்னா மாற்றினாலும் மாற்றிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் வச்சுங்க. ஓகேவா, அது எடுத்த உடனே இதாங்க ஹோம் பேஜே வச்சுருக்கேன். சும்மா அது இதுன்னு சுற்றியில் வளைக்கிறதுலாம் இல்லை. அங்கே பாருங்கள் பக்கத்தில் மெனுவை பார்த்தீங்களா, பாருங்கள் பில்லில் என்ட்ரி போடுறது, அப்புறம் பில்லுக்கு ஒரு ரிப்போர்ட்டு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் எல்லாம் எவ்வளோ லென்த்தாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் என்ட்ரி, அதாவது நீங்கள் கடையில் ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்கல்ல, அதை என்ட்ரி பண்ணுறதுக்கு, அதை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாக் ரிப்போர்ட் இந்த பேஜ் தான், இந்த பேஜ் திருப்பி உள்ளே ஒரு தடவை வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஆட் நியூ ஐட்டம், அது என்னது ஆட் நியூ ஐட்டம்னா என்ன, பர்ச்சேஸ் என்ட்ரின்னா என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போது நீங்கள் உங்கள் கடையில் வந்து ரெகுலராக வந்து பேனா பென்சில் நோட் புக் இதை தான் வாங்கிட்டு வருவீங்க. ஆனால் இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் ஆட் பண்ணுவோம், திடீர்னு 2 கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து வைக்கலாம், இல்லை எதுனும் லேஸ் மாதிரி எதுவும் பேக்கெட்டு கொண்டு வந்து வச்சா இன்னும் கொஞ்சம் வியாபாரம் நல்லா போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அப்போ அதை வாங்கிட்டு வருவீங்களா. அப்போ புதுசாக இருக்குல்ல, அந்த புதுசாக உள்ளதை எடுத்து ஒன்று போய் பர்ச்சேஸ் சென்டரில் போடக்கூடாது. அது என்ன பண்ணணும், அந்த ஐட்டத்தை முதல்ல ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதுக்கு ஒரு கோடு ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணதெல்லாம் இங்கே சொல்லி தருவாங்க, ஓகேவா. அந்த கோடு ஒன்று ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டூ பெஸ்ட்டு. இது எதுக்காக இந்த இதுனா, டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணிடும். இப்போது நீங்கள் லேஸ் பாக்கெட்டு வந்து ஜனவரி மாதத்தில் இப்போ வாங்கி விற்றுருந்தீங்க, அடுத்து ஒரு 3 மாதம் விற்கலை, திரும்ப ஜூன் மாதத்தில் என்ன பண்ணுறீங்க, திரும்பவும் லேஸ் கொண்டு வரீங்க. அப்போ அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி ஐட்டம் லிஸ்ட்டில் இருக்குது, ஆனால் நம்மகிட்ட ஸ்டாக்கு தான் இல்லை, நமக்கு டிமாண்ட் இல்லாததுனால நம்ம ஸ்டாக் வாங்கலை, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து இந்த ஆட் ஐட்டத்தில் போய் நீங்கள் லேஸுன்னு டைப் பண்ணிங்கன்னா உடனே ஆல்ரெடி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடும். ஸோ அதுக்காக தான் ஆட் ஐட்டமும் தனியாக வச்சுருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஆட் ஐட்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனில் எதுவும் உள்ளுக்குள்ள எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன்னா காலையில் ஒருத்தர் இன்னொரு இடத்துக்கு டெமோ ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நான் இந்த அப்ளிகேஷனில் உள்ளதை நான் கிளியர் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நான் வந்து சும்மா சைவோன்ற ஒரு பேரில் ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக டிசைன் பண்ணிட்டேன். அதனால் வந்து தான் சைவன்னு வருது. உங்கள் கடை பேர் வேணாலும் நான் போட்டு தருவேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஓகே, ஐ திங்க் தட் இந்த அந்த டேட்டா பேஸ் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கிளியராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனாலும் நான் உள்ளே போய் ஒருத்தர பார்த்துக்கிறேன். கிளியர் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் மெத்தடில் கிளியர் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த ஷார்ட்கட் மெத்தட்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாது, எதுக்கு தேவை கிடையாதுன்னா, ஏன்னா அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் குழப்பமாயிடும். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே. ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நம்ம அப்ளிகேஷனுக்கு போயிடலாம். ஸோ பாருங்கள், ஸ்டாக் எதுவுமே இல்லைன்னு சொல்லி வந்துடும். ஓகேவா, இப்போ நான் வேகமாக டெமோ கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் முதல்ல ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ ஆட் ஐட்டம் வந்துடுங்க. இதில் வந்து பாருங்கள் ஸ்லேட்டு S1 ரைட்டா, அதுக்கு நான் கொடுக்குற கோடுங்க அது. நீங்கள் நான் சும்மா ஸ்லேட்டில் எஸ்ன்றதுனால அப்படியே வச்சுட்டேன். அடுத்து வந்து மேனுஃபேக்சரர் தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லை வேண்டாம், அவ்வளோதான். நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணல, அது போட்டு தான் ஆகணும்னு நான் சொல்கிறேன்.
ஆட் ஐட்டம் சக்ஸஸ்ஃபுல்லி அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பென்சில், பென் அப்படி வச்சுப்போம். அதுக்கு சும்மா P1 வச்சுக்கிறேன். ஸோ வந்து மேனுஃபேக்சரர்ஸ் இந்த சேம் ராயல்லையே கொடுத்துருவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அடுத்து வந்து நோட் புக். ஸோ இதுக்கு N1 சும்மா நம்ம கோடு, அந்த கோடு ஒன்று கொடுத்து வச்சுட்டா உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ 3 பொருளை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணியிருக்கிறது சரியாக இருக்குதா அப்படின்றதுக்கு நீங்கள் ஐட்டம் லிஸ்ட்டுன்னு இந்த இடத்துல ஒரு மெனு இருக்காங்க, ஐட்டம் லிஸ்ட்டு. ஐட்டம் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் நம்ம ஆட் பண்ணதெல்லாம் அப்படியே லிஸ்ட்டாக காமிக்குது. இன்கேஸ் ஏதாவது தப்பாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே ரிமூவ் பண்ணுங்க, டக்குன்னு டெலிட் கொடுத்தீங்கன்னா போயிடும், இங்கேயே கொடுத்துடலாம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு வந்துட்டோம். பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு போய் பார்த்தா நீங்கள் கடையிலேருந்து ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருப்பீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு பில் நம்பர் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா 1V12 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ எந்த டேட்டு, இது ஏன் 2 டேட் வச்சுருக்கோம்னா ரிசீவ் டேட், பில் டேட்டு. ஸோ ரிசீவ் டேட், பில் டேட்னா நீங்களே டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறது தான், எந்த பிரச்சனையும் இல்லை. சில இடத்துல வந்து ஆர்டர் நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க கொஞ்சம் டெல்லியிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு, இல்லை சென்னையிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது சென்னையிலேருந்து நம்ம உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 டே 2 டே ஆகலாம். அப்போது 30ஆம் தேதி அனுப்புறது 31ஆம் தேதி வந்து ரீச் ஆகலாம். ஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு நாளைக்கு வசதியாக இருக்கிறதுக்காக 2 டேட்டு, இல்லை நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு டேட் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும், நோ ப்ராப்ளம். சரியா? சப்ளையர் நேமு, இந்த இடத்துல யார் சப்ளை பண்ணாங்களோ அவங்க நேம் ஒன்று கொடுக்கலாம். சும்மா நான் வந்து ராகுல்னு கொடுக்குறேன், உங்களுக்கு யார் உங்களுக்கு சப்ளை பண்ணாங்களோ அவங்க நேம் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து என்னுடைய இன்னொரு மொபைல் நம்பர் தான் இது, அது தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் எந்த பொருளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதாவது நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அந்த எந்த பொருளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் எஸ்எல் டைப் பண்ணோன்னே கீழே கோடோடு காமிச்சிருப்பாங்களா, நான் 2 எழுத்து தான் டைப் பண்ணேன், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். சரி, ஓகே. அந்த கோடு இங்கே எடுத்துச்சு. எவ்வளோ குவான்டிட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு 200 குவான்டிட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ப்ரைஸுக்கு வாங்கிட்டு வந்தேன், 32 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா? போட்ட உடனே டக்கு கால்குலேட் ஆகி இந்த டோட்டல் ப்ரைஸ் வந்துச்சு. ஜிஎஸ்டி இருந்தால் அதை ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஜிஎஸ்டி கேட்கறதில்லை, அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எது எதுக்கு என்னென்ன பர்சன்டேஜ்ன்றதை கொஞ்சம் நோட் பண்ணி நாங்களே போட்டு விட்ருவோம். என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் பர்சன்டேஜ் போட்டு விட்ருவோம். சரிங்களா? அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸு 32 ரூபாய்க்கு வாங்கினா 40 ரூபாய்க்கு விற்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ இங்கே வர டோட்டல் வந்து நம்ம வாங்குகிற ப்ரைஸ் தான் காமிக்கும், செல்லிங் ப்ரைஸை காமிக்க. செல்லிங் ப்ரைஸை நம்ம இங்கேயே போட்டுருக்கோம், இங்கேயே போட்டால் தான் போட முடியும். நீங்கள் இதை தனியாக சேர்த்திங்கன்னா எவ்வளோது வாங்கணும் அப்படின்னு நம்ம மறந்துடும்ல, அதனால தான் இங்கேயே வந்து யூனிட் ப்ரைஸ், அதாவது வாங்குகிற ப்ரைஸை போட்டுட்டு அங்கே செல்லிங் ப்ரைஸ் போட்டுருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து பென் பாருங்கள், P1 காமிச்சிருச்சு பாருங்கள் கோடு. ஸோ அதில் ஒரு 400 வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு பேனா வந்து 8 ரூபா, விற்கிறது வந்து 10 ரூபாய்க்கு விற்க போகிறோம். சரியா? அதனால் 10 இங்கே போட்டேன். ஓகே. அடுத்து வந்து நோட் புக் போட்டாச்சு. குவான்டிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 200 ரூபாய் போட்டுப்போம். குவான்டிட்டி ப்ரைஸ் வந்து நோட் புக் வந்து 35 ரூபா ஒரு நோட்டுன்னு வச்சுக்கோங்க. 35 ரூபா, விற்கிறது 40 ரூபா, அவ்வளோதான், போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பில் சப்மிட், அவ்வளோதான். அதை கொடுத்துட்டோம்னா பில்லு சப்மிட் ஆகிடும். ஸோ எல்லாமே சப்மிட் ஆகிடுச்சு. சப்மிட் ஆகணும்னா ஸ்டாக் ரிப்போர்ட் உங்களுக்காக திருப்பி காமிக்கிது பாருங்க. நீங்கள் சப்மிட் பண்ணோம்னா ஸ்டாக் ரிப்போர்ட் வந்து காமிச்சிடும். நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, 200 குவான்டிட்டி, 400 குவான்டிட்டி, 200 குவான்டிட்டி எல்லாம் போட்டிருக்கோம். அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து காமிக்குதுங்க. இன்கேஸ் செல்லிங் ப்ரைஸ் ஏதாவது தப்பாக இருக்குன்னு வச்சிங்கன்னா உடனே உள்ள மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இந்த கோடு கொடுத்தது கூட மாற்றணும்னு நினச்சாங்க மாற்றிக்கலாம், பட் நான் சிம்பிளாக இங்கே கொடுத்துட்டேன். ரைட்டா? இப்போ வந்து ஸ்டாக் வந்துடுச்சு. ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எந்த கடையில் வாங்கிட்டு வந்தோம், அதாவது அந்த பில் நம்பரு, இந்த பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு, பில் நம்பரு, அப்புறம் பில் டேட்டு, அப்புறம் அமௌண்ட்டு, அதாவது மொத்தமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து மொத்த அமௌண்ட், அது யார்கிட்ட வாங்கணும், அவங்களோட மொபைல் நம்பர் என்ன, எந்த டேட்டில் வாங்கணும், இது அவ்வளவும் டீட்டெயிலும் இது உள்ளே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் சப்ளை டீட்டெயில். இதில் ஏதாவது ஒன்று தப்பாக கொடுத்துட்டேன், நான் ராகுல்ன்றது ரவின்னு கொடுக்கணும், ராகுல்னு தப்பாக கொடுத்துட்டேன், அவங்க மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்துட்டோம்னா இந்த எடிட் ஆப்ஷனில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே டீட்டெயில்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், அதாவது இந்த பில்லில் நான் வாங்கின பொருள் என்னென்ன, இது ஒரு பிரிச்சு பாருங்க, அந்த பில்லில் நான் வாங்கின பொருள் என்னென்ன வாங்கியிருக்கேன், அது பாருங்கள், இந்த பில் நம்பரில் இந்த டேட்டில் இந்த ஐட்டம் கோட் இருக்கிற இந்த ஐட்டத்தை இத்தனை குவான்டிட்டி, எத்தனை யூனிட், அதாவது யூனிட் ப்ரைஸ் இவ்வளோ, டோட்டல் ப்ரைஸ் இவ்வளோ, அது எவ்வளோ வந்துருக்கும், இந்த டோட்டல் தான் வந்து எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்காங்க. இந்த டோட்டல் வந்து நத்திங் பட் இந்த டீட்டெயில்ஸில் இதை எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா கிடைச்சிடும்.
ஸோ இதில் ஏதோ தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்க. என்ட்ரி பண்ணுறப்ப இதெல்லாம் நடக்க சகஜம் தானே. அங்கே போய் எடிட்டை கொடுத்துருங்க வந்துடும். அதே மாதிரி ஏதோ பழைய பில்லை மறந்துட்டு என்ட்ரி பண்ணிட்டீங்க, டெலிட் பண்ணலாம், பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் டெலிட் பண்ணாலும் என்ட்ரி பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நேராக நம்ம வந்து பில்லிங், அதுக்கப்புறம் எங்கே போகிறோம், பில் என்ட்ரி. இப்போ ஸ்டாக் தான் வந்துருச்சு இல்லை, அதனால பில் போடலாம் யார் வேணும். சரிங்களா. இப்போ வந்து சங்கீதான்ற ஒருத்தவங்க வந்துட்டாங்க கடைக்கு. சரியா. அவங்களுக்கு ஒரு பில் போடுறோம். என்ன நம்பரை வச்சுக்கலாம், 9678123149. ரைட். ஸோ 10 டிஜிட் வந்துருச்சுங்களா. ரைட் வந்துருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பில்லு போட போகிறோம். அந்த பில்லு போட்டோம்னா என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட்டு என்ன ஐட்டம் வாங்குறாங்க, பீரியட் பென்னு. பாருங்கள், கிளிக் பண்ண உடனே என்ன நடக்குது பாருங்கள். இதில் வந்து 400 குவான்டிட்டி தான்ப்பா இருக்குது. அவங்க கேட்குறவங்க கூட கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் முதல்ல இதை கொடுத்துரும். ரைட். அதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த செல்லிங் ப்ரைஸ் இங்கே வந்துட்டு பாருங்க, யூனிட் ப்ரைஸ் இங்கே காமிக்கிறதுல இது வந்து ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ். இப்போ அவங்க வந்து ஒரு 10 பேனா வாங்குறாங்கன்னா 100 ரூபா முடிஞ்சு போச்சு. அடுத்து ரெண்டாவது ஐட்டம். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நோட் புக் வாங்குறாங்க. சரியா. நோட் புக்கு அதில் 200 குவான்டிட்டி தான் இருக்குது. அதில் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்போம். நீங்கள் ஒவ்வொரு பில்லு போடுறப்பையும் அதை சொல்லிட்டு இருக்கோம். அதனால என்ன நடக்காது, தப்பு நடக்காது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நோட் புக் ஒரு 3 நோட் புக் தான் வாங்குவோம் நம்ம. அந்த டெய்லி தானே வாங்குவாங்கன்னா அப்படி போட்டேன். சரிங்களா. 3 நோட் புக் வாங்கியிருக்கீங்க, அவ்வளோதான். இது தான் வந்து அவங்களோட பில்லு. ஸோ இது தான் அவங்க வந்துட்டாங்க. அவங்க டோட்டல் பில்லு வந்து 220 ரூபா. பில்லு என்னன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா பில் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ எங்கே போய் பார்க்கலாம், பில் ரிப்போர்ட்டில் போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணலாம், 220 ரூபாய்க்கு சங்கீதா வந்து இந்த மொபைல் நம்பர் உள்ளவங்க வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இவ்வளோ டீட்டெயில் நம்மகிட்ட இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபர்தராக இன்கேஸ் அந்த பில்லில் இந்த பில்லு தப்பாக போட்டோம், நம்ம பில் போடுறோம், எல்லாம் செய்கிறோம், கடையில் நிற்பாங்க, காசு கொடுக்காம ஓடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பில்லு தப்பு தானே, அப்போ டெலிட் பண்ணி ஆகும். இல்லை சார் நான் வந்து நோட்டுக்கு காசு எடுத்துடல, இல்லை பேனாவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் போய் எடிட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே இருக்க டீட்டெயில்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அதில் என்னென்ன பொருள் இருக்குன்ட்டு இதில் வந்து என் நோட் புக்கு வேண்டாம், இல்லை பேனா வேண்டாம்னு எதான்னு சொன்னாங்கன்னா இது பண்ணிக்கலாம். இல்லை நோட் புக்கு பேனாவோட இதை மட்டும் சார் 10 பேனா வேணாம் சார், எனக்கு 5 பேனா போதும், நான் காசை கவுண்ட் பண்ணல அப்படின்னாங்கன்னா எடிட்டில் போய் நீங்கள் 5ன்னு மாற்றினா மாறிக்கலாம், அவ்வளோதான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா. மாற்றிட்டு அதுக்கப்புறம் பில்லு பிரிண்ட் எடுத்துக்கலாம். பில்லு பிரிண்ட் கேட்டாங்கன்னா கொடுங்க, இல்லைனாலும் நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் காப்பி தமிழ் பண்ணுன்னா பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நம்ம டேட்டா இதில் எப்படி இருக்க போகுது, கேட்குறவங்களுக்கு கொடுங்க, மற்றவங்களுக்கு வச்சுங்க, அவ்வளோதான். சரியா. இதில் ஒரு என்ட்ரி போட்டிங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு அங்கேருந்து வந்து நான் வந்து 10 பேனா வாங்கிட்டு போனேன், அதில் 5 தான் எழுதிருச்சு, மீதி 5 எழுதுலன்னு ஒருத்தவங்க போய் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது நம்மள்கிட்ட அவங்க பில்லில் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்க, என்ன ஏது எல்லாம், நம்ம பில்லோட அமௌண்ட் என்ன, 5 தான் வாங்கினாங்களா 10 தான் வாங்கினாங்களா ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ அதான் இது யாரும் தெரியவங்களாம் வந்து செய்யப்படலை. நான் சின்ன பசங்க சில பசங்க வந்து வாங்கிட்டு 5 பேனா வாங்கிட்டு வீட்டில் போய் 10ன்னு மாற்றி சொல்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இல்லை வாங்கிட்டு போய் எதுவும் பேனாவை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ அது மாதிரி நேரத்துலையும் இந்த பில்லு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த பில் ரிப்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 4 ஆப்ஷன் இருந்துச்சு. இது அதாவது எடிட் கஸ்டமர் டீட்டெயில், கஸ்டமர் மொபைல் நம்பரோ ஏதோ தப்பாக போட்டுட்டோம்னா மாற்றிக்கலாம். இது ஏன் மாற்றணும், அது தப்பாக தான் இருந்துட்டு போகுது அப்படின்லாம் நினச்சக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் என்ன பண்ணுறாங்க, நம்ம மொபைல் நம்பர் வாங்கி வச்சுட்டு திடீர்னு எங்கள்கிட்ட இந்த பொருள் வந்திருக்கு வந்து வாங்கிக்கோங்க, இது வந்திருக்கு, இது புதுசாக இது வந்திருக்கு, அது வந்திருக்குன்ட்டு புது புது பொருள் வர்றதெல்லாம் விளம்பரப்படுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் டப்புன்னு போட்டுருக்காங்க. அதெல்லாம் மொபைல் நம்பர் இருக்கிறது நல்லது. அங்கே கொடுக்க விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். சரியா. நான் மொபைல் நம்பர் இந்த கம்பல்சரி இல்லை, போடுறவே இல்லை. மொபைல் நம்பர் இல்லாமலே பில்லு ஜென்ரேட் பண்ணலாம், கொடுத்தாங்கன்னா சந்தோஷம். ரைட்டுங்களா. நான் எதுக்கு உங்களுக்கு மொபைல் நம்பர் தரணுன்னாங்கன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து எடிட் கஸ்டமர் வச்சு இப்போ பிரிண்ட் பில்லு பாருங்களேன், அவ்வளோதான். பார்த்துங்க, இது சிம்பிளாக போட்டு வச்சுருக்கோம். உங்கள் கடைக்கு எனக்கு இந்த லோகோ வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இங்கே. ஸோ எவ்வளோ ப்ரைஸு, நான் டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு அப்படியே வந்துடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே பிரிண்ட்டு கொடுத்துருவோம். சரிங்களா. ஸோ இவ்வளோ சிம்பிளஸ்ட் அப்ளிகேஷன் இது. ஸோ 7000 ருபீஸ் தான் வச்சுருக்கோம். இந்த 7000 ருபீஸுக்கு 1 இயர் சர்வீஸ் ஃப்ரீ. அதாவது இது எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன எதுன்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிடுவோம். நாங்களே வந்து உங்களுக்கு
உங்கள் ஷாப்புக்கு வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு என்ன வேணும்னா இன்டர்நெட்லாம் தேவையில்லை. இன்டர்நெட் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு வசதியும் இருக்குது. முதல்ல இன்டர்நெட் தேவையில்லைன்றதுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். இன்டர்நெட் தேவையில்லை, ஒரு கம்ப்யூட்டர், அதாவது P3ன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 2003-4 வாங்கின கம்ப்யூட்டர் லெவலுக்கு இருந்தாலே போதும். ஸோ நியர்லி ஒரு 500 ஜிபி டூ 4 ஜிபி ரேம் உள்ள ஒரு கம்ப்யூட்டர், சின்னதாக ஒரு கம்ப்யூட்டர் சின்ன போகும். கொஞ்சம் பழைய மாடலாக தான் பரவாயில்ல, நம்ம அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகும். ரைட், அது ஒன்று. இன்கேஸ் இன்டர்நெட்டோடு வச்சுருந்தீங்கன்னா என்ன வசதினா, நீங்கள் கடையை விட்டுட்டு ஒரு 10 நாள் வெளியூர் போகிறீங்கன்னா வெளியூர்லேருந்து என்னென்ன விற்றுருக்குன்ற ரிப்போர்ட்டை நீங்கள் அங்கேயே பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிங்கன்னா இதை நாங்கள் என்ன பண்ணுவோம், க்ளவுடில் அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு செலவாகும் தான். ஸோ இன்னொரு 10,000 எக்ஸ்ட்ரா ஆகும், அதை 17,000 ஆகும். ஆனால் அதில் என்ன வசதினா, நீங்கள் வெளியூர்லேருந்தே நம்ம இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ ஸ்டாக்கு, எவ்வளோ ரிப்போர்ட்னு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஃபுல் ரிப்போர்ட் நீங்கள் அங்கேருந்தே பார்த்துக்கலாம். அந்த வசதி கொடுக்க முடியும். நீங்கள் இல்லை நான் என்னோடய கடைக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இந்த 7,000 ருபீஸில் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். 1 வருஷம் இதுக்கு சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சார் ஆகும், இதோட நிலைமை என்ன, இதில் எது நீங்கள் உங்கள் சைடில் அப்கிரேட் கேட்டிங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன், எனக்கு இந்த ஆப்ஷன் ஒன்று வேணும் சார், வாட்ஸ்அப் மெசேஜ் போகிற மாதிரி ஒன்று வச்சு கொடுங்க சார், இல்லைன்னா எஸ்எம்எஸ்ஸாக பில்லு போகிற மாதிரி வச்சு கொடுங்க, ஏதோ ஒரு ஆப்ஷன் ஃபீச்சரில் எதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணி அவங்க ஸ்கேன் பண்ணுற மாதிரி வச்சுருங்க சார், நீங்கள் வந்து காசில் நிறைய பேர் கொண்டு வர மாட்டாங்க, அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன சார்ஜோ அந்த மினிமம் சார்ஜ் போட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு 1 வருஷத்துக்கு சர்வீஸ்க்கு வந்து 2,000 தான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து. ஃபஸ்ட் இயரில் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. சரிங்களா, நாங்களே இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருவோம். ஒர்க் பண்ணுறத டெமோவும் டைரெக்டாக லைவாகவும் ஒன்று கொடுத்துருவோம். எந்த விதத்துலையும் ஃபஸ்ட் இயரில் சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. சரிங்களா, அந்த 7,000 மட்டும்தான், அந்த காஸ்ட் மட்டும்தான். ஓகே, ஸோ அதனால் வந்து விருப்பப்பட்டவங்க உடனடியாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இது ஒன்றும் ஸ்டாக்கு தீர்ந்து போகிற பொருள் இல்லை. உடனடியாகிறது என்னன்னா, இந்த புது வருஷம் வருது, இந்த புது வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுறப்பே பண்ணிங்கன்னா 1 வருஷம் சென்று உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கடைகளுக்கான இந்த ஸ்டாக்கு, ஐயோ வாங்க மறந்துட்டோமே அப்படின்றதோ, இல்லை யாரேனும் பில்லு, அதாவது பொருளோடைய கவுண்டை வந்து கூட சொன்னாலோ, இதெல்லாம் உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னும் அது இதை சொல்லுவோம். இதேமாதிரி மேட்ரிமோனி, வேறு என்னென்னலாம் நாங்கள் பண்ணியிருக்கோன்ற சாப்பிட்றோம். மேட்ரிமோனி சாஃப்ட்வேர் ஒன்று நல்லா பக்காவாக பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து யங்ஸ்டருக்கு தேவையான டேட்டிங் சாஃப்ட்வேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து வேறு என்ன செஞ்சுருக்கோம், 2 3ஆவதாக கரண்ட்டாக இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். சின்னதாக கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு மெடிக்கலும் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்த மாதிரி, அதாவது டாக்டருடைய கன்சல்டேஷன் ஃபீஸையும் போடலாம், ட்ரீட்மெண்ட் ஃபீஸும் போடலாம், அப்புறம் வந்து மெடிக்கல் பில்லு, மெடிக்கலில் மருந்து, அதாவது மெடிசின் பில்லையும் போடலாம். இது மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனுடைய டெமோ இன்னொரு 1 or 2 டேஸில் கொடுக்குறேன். ஆல்ரெடி அது வெளில ஒரு சில டாக்டர்ஸ்க்கு டைரெக்டாக கொடுத்து விற்றாச்சு. ஸோ இருந்தாலும் வந்து அதை இன்னொரு டெமோவாக கொடுக்குறேன். ஓகேவா, அவங்களுடைய ஃபோர்ஸில் தான் நாங்கள் வந்து முதல்ல அந்த அப்ளிகேஷனை வந்து க்ரியேட் பண்ணி, ஏன்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ரொம்ப அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, எவ்வளோ ஃபீஸ் போடுவாங்க, இதெல்லாம் தெரியாதில்ல. அவங்க நாலேஜை வாங்கி தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அது வந்து இப்போ 3 டாக்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அது வந்து 15,000 ஆகும். ஏன்னா கொஞ்சம் மாடியூல் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் இது வந்து பில்லிங் சாஃப்ட்வேர். கிராசரி ஷாப் யூஸ் பண்ணலாம், நல்லா தெரிஞ்சுங்க. கிராசரி ஷாப், நார்மல் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு கூட யூஸ் பண்ணலாம், ஸ்டேஷனரி ஷாப் யூஸ் பண்ணலாம், மளிகை கடைக்கு யூஸ் பண்ணலாம், எந்த கடைக்கு வேணாலும் யூஸ் பண்ண முடியும். இல்லை இதில் எதுலேயும் எனக்கு நீங்கள் கொடுத்ததுலேயே எனக்கு ஒரு சில ஆப்ஷன்லாம் எனக்கு இல்லாமல் இருக்குது, புதுசாக எனக்கு இந்த ஆப்ஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா மினிமம் ப்ரைஸில் அதை ஆட் பண்ணியே கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே ஓகே, மறக்காமல் என் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் வந்து 9498552179. லக்ஷய் டெக்னாலஜி. இது சென்னையில் ஆதம்பாக்கத்தில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.